இப்போது உபாகம் 28 நீங்கள் வாசித்தா தெரியும், 15 வருஷத்துக்கு மேலே உன் கண்கள் காண உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போயிடுவான் அந்நியே. உன் கண்கள் காண இந்த அழிவெல்லாம் நடைபெறும். ஏன்? என் வார்த்தைக்கு செவி கொடாமல் போனான். கண்கள் திறக்கப்பட்ட கண்கள், கர்த்தரால் திறக்கப்படுகிற கண்கள், அது பயபக்தியோடு வாழ்ந்து கொள்றோம். தேவனே இதை எடுத்துனே போக மாட்டாங்க நிறைய பேர் கர்த்தர்கிட்ட. சில விஷயங்கள்லாம் கர்த்தர்கிட்ட எடுத்துனே போக மாட்டாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா நல்லாவே தெரியும். வார்த்தைக்கு புறமான காரியம் நான் எடுத்துனே போக மாட்டேன் கர்த்தர்கிட்ட. வாழ்க்கை அப்படி அவ்வளோ பயபக்தியாக வாழ்வாங்க. ஜபம் என்பதே நிறைய கர்த்தர் பேசுவார், இவங்க குறைவாக பேசுவாங்க. இது நாட்டு நடப்புக்கு எதிர்மறையாக இருக்கும். இவங்க ஜெயிப்பாங்க, அப்புறம் தேசத்துக்கு ஜெயிப்பாங்க, அப்புறம் வட இந்தியாவுக்கு ஜெயிப்பாங்க, அப்புறம் உலகத்துக்கு ஜெயிப்பாங்க. அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் ஆத்மா கர்த்தரை சொத்துன்னு போயின்னு இருப்பாங்க. மறுநாள் எதனா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், மரியாதை கெட்டுறோன்னுவாங்க. பாஷைகள்லாம் வேறு, ஜபத்தில் வர அந்நிய பாஷை வேறு, ஜபம் முடிஞ்சாலும் வர அநியாய பாஷை வேறு. மாம்சம்தானே, என்னாலும் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அதில் இருந்தால் கூட இதை ஒரு ஆலயமாக, இதை மகிமையாக நம்ம வாழ கற்றுக்கணும். சிம்சோன் கண்கள் திறக்கப்படுகிற அனுபவமே கிடையாது. ஆனால் அபிஷேகம் இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, இங்கேருந்து அங்கே குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே குதிக்கிறது, அட்டகாசம் தாங்க முடியல. வாலிபன் சிம்சோனை சொல்கிறேன். லாங் ஹேர்ஸ் வேறு, அது பிரதிஷ்டை. எப்படி இருக்கும்? முடி ஒரு கோலம், இவன் ஒரு கோலம், இங்கேருந்து அங்கே குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே குதிக்கிறது. கேட்டேனியா இதை பற்றி அபிஷேகமும் உண்மையாக இருக்குது. எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த அபிஷேகமும் அழைப்போம். சேஷ்டைகள்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாம், நான் சொல்கிற மாதிரிலாம் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த கண்ணில் அவருக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு அது சரியான ஒரு மனப்பக்குவமிற்ற ஒரு செய்கையாக இருக்கும். சிறு பிள்ளைகிட்டே துப்பாக்கி குத்தா மாதிரி இருக்கும். அது கர்த்தரை நொந்துக்குவானுங்க நிறைய விசுவாசிங்க. இந்த படுபாய்க்காக இந்த வரம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஏதோ நல்ல நோக்கத்தில் தான் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சு தான் கொடுத்துருப்பார் இல்லையா? தேவனை காட்டில் நம்ம ஒன்று ஞானவான்கள் இல்லை. கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவ்வளோதான். இப்படி தான் சிம்சோன் வண்டியே போச்சு. கடைசியில் அவன் கண்ணையே லபக்குன்னு பிடிக்கிட்டான். தெரியவானா? ஆமாம், கண் திறக்கப்படலை. எல்லாம் அபிஷேகம்லாம் இருக்கும். உங்களுக்கு பிரேக் இருக்காது, வண்டி ஸ்பீடாக போயிடுச்சு. உழுந்து போகிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான். பிரேக் இல்லாத வண்டி தான். பறந்துட்டான், உயர்ந்துட்டான், சிகரத்தை தொட்டுட்டான், எங்கேயோ போயிட்டான். இன்றைக்கி அவன் எங்கேயோ போயிடுவான். அன்ரீச்சபிள் ஆகிட்டான். ஐயோ, பார்க்கவே முடியாது. பிஸி பிஸி பிஸி. பசியாக இருந்தப்போ எளிதில் சந்திக்கலாம். இப்போ பசியெல்லாம் முன்னாடி பிஸி ஆகிட்டார். பிரேக் இல்லை என் வண்டியில் உங்களுக்கு நிதானம் இல்லை. இது அப்படி தான். போய் சிங்கத்தை கிழிக்கிறன்றது. அப்புறம் அது செத்து போச்சு. ஒரு பாவத்தை மேற்கொண்டது போல அந்த பாவத்துக்குள்ளே ஒரு தேனடை இருக்குது. அதை ருசிக்க ஆரம்பித்தது. ஏன்? கண்கள் திறக்கப்படல. நஸ்ரே அபிஷேகம் தீட்டுப்பட்டுச்சு, கண்கள் திறக்கப்படல. அதுக்கு நிவாரணம் செய்யணும், கண்கள் திறக்கப்படல. பெற்றோர்கிட்ட பேச வேண்டிய உண்மையை பேசணும், கண்கள் திறக்கப்படல. வாழ்க்கையில் திருப்பி 20 வருஷம் கழித்து போய் மறுபடியும் காசாக போனேன், கண்கள் திறக்கப்படல. சரி போச்சு, அந்த அம்மா போச்சு, விட்டுரு, அது வேற ஒருத்தவங்க பொண்ணாச்சு, வந்துட்டியே அவனுக்கு நான் காட்டுகிறேன் யார் என்று. சிம்சோன் ஏன் கண்கள் திறக்கப்படல? ஐயா, ஏசையை செய்வார் அந்த மாதிரி, மோசையை செய்வார் அந்த மாதிரி. அப்படியாப்பட்ட பிலேயாமுக்கு கண்கள் திறக்கப்பட்டு ஒழுங்காக வாழல, போய் சேர்ந்துட்டான். குத்தி கிழிச்சு போட்டாங்க அவனை. பட்டயம் தாக்கிட்டு நம்ம படிக்கிற வேத வசனமே நம்மளை முடிச்சிடும். தெரியாது உங்களுக்கு? அது கால்களுக்கு பாதிக்க வெளிச்சமாக இருக்கும். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். தப்பாக பிடிச்சிங்கனாக்கா, புடியை பிடிச்சா பட்டயம், நம்ம போர் வீரனை போல் இருக்கலாம். கூரை பிடிச்சா நம்ம வியாதியஸ்தனாக மாறிடும். அதுதான் திருவிருந்து அசுட்ட பண்ணி எடுக்கிறது. அவங்க பேச்சு, அவங்க சுபாவம், அவங்க பார்வை, அவங்க முகக்கலை, அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் அடங்கியிருக்கிறது தான் இந்த சக்தி. எவ்வளோ எளிமையாக தென்படுறீங்களோ அவ்வளோ உள்ளே இருக்கும் பெருசாக. அது ஒருத்தர் 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
அவங்களே வெறுத்து அந்த மாதிரி தாழ்மையின் கோலத்தில் வருவாங்க. நிறைய பேர் அது பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறவன் அவன் உள்ளே எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், உள்ளமும் அதே மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை ஆகிடும். அது திரும்பிடும், நமக்கு அனுகூலமாக இருக்காது. நமக்கு அவ்வளோ சித்தத்தை உண்டு பண்ணணும்னு சொல்ல வரேன். கடைசியில் கண்ணை பிடிக்காச்சு, தலை மயிரை செரிச்சாச்சு, யார் வீட்டுக்கு போகிறோன்றது கூட கண்ணு திறக்கலை. நினச்சதே செய்யணும், அவ்வளோதான். அவங்களுக்கு காட்டணும் நான் யாருன்னு. என்னையா இது? இப்போ நீங்கள் வாக்குவாதம் செஞ்சு என்ன ஆக போகுது? யார் ஜெயிக்க போகிறீங்க? மனைவியவா, இல்லை புருஷனையா, இல்லை போதகனையா, இல்லை எங்கேயாவது உங்களுக்கு எதாவது வரப்போதா அந்த வாக்குவாதத்தினால? மூச்சை பிடிச்சின்னு பேசுவாங்க வீட்டு சண்டையில், சாதாரணமான விஷயமே. சரி, அந்த மனுஷன் கத்துறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் நிதானமான எடுத்து சொல்லணும்னு கூட இருக்காது. அதுக்கு இது அப்போ அவர் ரைஸ் ஆகிட்டாருன்னா இது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும். கலகலான்னு இருக்கும் குடும்பம். இல்லை, அந்த சுபாவங்கள்லாம் உள்ளான மனுஷன் ரொம்ப நொந்துருவான், உள்ளான மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுவான், உள்ளான மனுஷன் பலவீனமாக போய் கொண்டிருப்பான். தெரியாது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. இது ஆடை என்ன, இது அமக்கலம் என்ன, இது அலப்பறை என்ன, இது ஆவிக்குரிய அட்டகாசம் என்ன தெரியாது. இது காணிக்கையும் தசமும் கரெக்டாக வந்துச்சுன்னா சபை ரொம்ப தூக்கி தள்ள வச்சுன்னு ஆடும். இது சத்தியம், இது நடைமுறையும் கூட. ஏறத்தாழ இது ரொம்ப குற்றமற்றவர்களாகவே காணப்படும் தேவ சமூகத்திலையும் பூமியிலும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒன்றும் கிடையாது. சபை நம்ம ஆராதிக்கிறோம், அவ்வளோதான் கட்டடம். உங்கள் லைஃப், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தரும் நீங்களும் தான். போதிக்க வேண்டியதும் போதனை கொடுக்க வேண்டியதும் போதகன் மீது விழுந்த கடமை. ஏனோ தானன்னு சொல்ல, இந்த மாதிரி ஆவியோடு கூட சொல்கிறதே சொல்கிறேன். வந்துட்டு போகிறதுனால உங்களை மெச்சிக்கொள்ளுவாங்கன்னு நினச்சா அது சரியான தலைமைத்துவம் இல்லை. உங்களை ரட்சிக்கிறதும் பட்சிக்கிறதும் கர்த்தர் என்பது தான் சத்தியம். நீ கடைப்பிடிக்கிற நல்லுறவு, ஒரு அன்பு, பரஸ்பரம், அது வரவேற்கத்தக்கது. அது நியாயமான நடைமுறை காரியம், அடிப்படை காரியம், அவ்வளோதான். அதை வச்செல்லாம் எதுவும் எடப்பட முடியாது. உங்கள் சுபாவம் மாறுகிறதா? ஆனால் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் கெட்டு போனோன்னு நான் பார்த்துருக்கேன். பின்வாங்கியெல்லாம் இல்லை, எல்லாம் சூதும் வந்துடுது. அதுவும் பலிபீடத்தில் ஏறுறவங்களுக்கு தான் இது பிரச்சனையாக போயிடும். கொஞ்சத்தில் அவன் பாவியாவோ ஒரு அக்கிரமத்துலேயோ ஒரு அந்த சிறையிருப்புலெல்லாம் கூட நல்லவங்களாக வந்திருக்கான். சிறையிருப்பெல்லாம் விடுவிக்கப்பட்டது பிறகு பார்த்திங்கன்னா பயங்கர எல்லா கரப்ஷனுக்கும் காரணகர்த்தாவாயிட்டான். அது அவ்வளோ சூது வந்துடுது. இந்த ரொம்ப அது சொல்லத்தகாத வேசித்தனம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, ஒரு திருடு கிடையாது, பொய் கிடையாது, ஒரு கொலை பாதகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அனனியா சப்பீரா மாதிரி ஆகிடும். சுருக்கமாக சொல்கிறேன், பொருளாதாரம் வரப்போ இல்லை நிலப்புலன்கள் வரப்போ அது ரொம்ப சீப்பு பிஹேவியர் ஆகிடும். அதனால் தலைமைத்துவம்லாம் வெறுத்துறாது. அவ்வளோதான், இது இவ்வளோதான், அவ்வளோதான்னா அவ்வளோதான். நீ ஏன் அப்படி இருக்கிற, நீ ஏன் அப்படி இருக்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. இது இவ்வளோ தானான்னு கண்டு கொண்டு அப்படியே அங்கே அப்படியே பயணப்படுவாங்க. ஆரோக்கியமான தலைமைத்துவம் சொல்கிறேன். ஆனால் இந்த ஜனங்களுடைய நிலை, கண்கள் திறக்கப்பட்டும் நாசமாக போன ஆகாரம் இருக்குது, பிழையாமல் இருக்குது. கண்கள் திறக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டோம். சபைக்குள்ளே இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய சத்தியம். சரி, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தோடு நீங்கள் இணைப்புக்குள்ளே இருக்க வேண்டும், தொடர்புக்குள்ளே இருக்க வேண்டும். காணிக்கை செலுத்துகிறீர்கள், செலுத்தவில்லை, தசவாம் கொடுக்கிறீர்கள், கொடுக்கவில்லை என்பதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அந்த சத்தியத்துக்கு உத்தமமாக இருக்கிற பொழுது இந்த உறவு தொடரும். போதிக்கப்படுற சத்தியத்துக்கு உத்தமமாக இருந்தாலே உறவு தொடரும். இதுதான் லைஃப். வீடு சந்திப்பு என்பது வீட்டில் சபையில் பேச முடியாத காரியங்களை பேசுறதுக்கு வர்றது வீடு சந்திப்பு. அதனால் போதகர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, வரலாலும் சரி, இந்த சபையிலிருந்து இந்த பலிபீடத்திலும் உரைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, கட்டளைகள், இதற்கு ஜீவனுள்ள வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து இதை கீழ்ப்படுத்தலுக்குள்ளே வந்தாலே இந்த உறவு நிற்கும். தனிப்பட்ட விருந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு நட்பை தக்க வைக்கிறதுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்கிறது
உண்மையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய நல்லுறவு இந்த வேத பாடத்தில் நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். கண்கள் திறக்கப்படுகிறது. பவுல், ஏசாயா, என்ன இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பவுல், ஏசாயா இவங்கெல்லாம் கர்த்தரோடு போயிட்டாங்க, அப்படியே கர்த்தருக்குள்ளே இருந்துட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இது கண் திறக்கப்பட்டும் ஆகாரு இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்தாங்க. மோசே, ஆபிரகாம், என்ன ஏசாயா, சவுல் ஆகிய பவுல், இங்கே ஆகாரு, பிலேயாம், ஷிம்சோன் கண் திறக்கவே படல. சொல்லிக்கொண்டே போகலாம். கண்கள் இழந்துரும், நம்ம பார்வை இழந்துட மாட்டோம். ஆவிக்குரிய இன்சைட் வில் பி பிளைண்டட். யார் அந்தகன், யார் குருடை, என் கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல், ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா? அதுதான் இது. ஸோ இப்போ அபிஷேகம் பெறது பெருசாக எடுத்துக்கணும். இப்போ கண்கள் திறக்கப்படுறது ஒரு கான்செப்ட், என்ன அது மிகப்பெரிய ஒரு கோட்பாடு, மிகப்பெரிய ஒரு உபதேசம். கண்கள் திறக்கப்படணும், நம்ம கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக ஜெபிக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? வேத பாடம் என்று வந்திருக்கிறீர்கள். புதிய அபிஷேகத்தோடு நாளை நீங்கள் காணப்பட போங்க. அநேகரோட பிரச்சனை நீ நைட்டே சரியாயிடும் இயேசு நாமத்தில். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், இப்போதே அநேகருடைய இருதயம் கொழுதூட்டி எழுகிறது, ஆத்துமா செழிக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்ன ஆசீர்வதியும், சபையை காத்துக்கொள்ளும், வசனத்தினாலே திருப்திப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். அபிஷேக தைலம் கரைபுரண்டு ஓடுவதா. உண்மையாக எங்கள் கண்களை திறந்துடும். எங்கள் குற்றங்களை காண எங்கள் கண்களை திறந்துடலாம். வேதத்தை வாசிக்கிற பொழுது அதிசயத்தை காண எங்கள் கண்களை திறந்துடலாம். எங்களுடைய குறைகள் குற்றங்களுக்கு எங்கள் கண்களை திறந்துடலாம். உண்மை தரிசிக்க எங்கள் கண்களை திறந்துடலாம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க, இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், எம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு குடும்பம் சதாக்காலம் சொல்ல பிரசவன் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்கிறது. சந்திப்போம். வீடு சந்திப்பு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. யூடியூப் வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தியம் போகிறதுக்காக சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.